என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் என் தேவன் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். அப்பாவுக்கு கையை தட்டி, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு உண்டு. சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்டு. சொல்ல மாட்டேன்றீங்களே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை நான் காட்டிட்டு செய்தியுடைய ஆழத்திற்குள் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அரண்கள் எல்லாம் இடிந்து விழ பண்ண போறேன். யாருக்காகன்னா உங்களுக்காக. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும், கல்தேயர் படகுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களே பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. படகுகள்ல இருக்கிற கல்தேயர் அலறணுமா? அப்படி அவர்களெல்லாம் அலற பண்ணத்தக்கவர்களை கர்த்தர் அனுப்புறாராம் அந்த இடத்துக்கு. யாருக்காக அனுப்புறார்? நமக்காக. நான் உங்களுக்காக அந்த அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளில் இருந்து அலறவும் பண்ணத்தக்கவர்களை நான் பாபிலோனுக்கு அனுப்பினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த உபவாச கூட்டத்தினுடைய நோக்கம் நீங்கள் கர்த்தரண்டை திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் வந்து சேர வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே நான் சொல்லுகிற காரியம் தெளிவாக உங்கள் மனசுக்குள்ளே போனாதான், இந்த இன்ட்ரோடக்ஷன் தெளிவாக உங்கள் இருதயத்துக்குள்ளே போனாதான் நான் அடுத்தது சொல்ல வர்ற காரியம் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் நம்ம மீட்டிங்கில் நம்ம செய்தியில் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடணும். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார்? விசுவாசிட்டீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அப்படி உங்களை வெளியே விட்டாச்சுன்னா அப்படி எல்லாம் வானத்தை வில்ல வளைச்சிடுவீங்களா? ஹலோ, வானத்தை வில்ல வளைச்சிடுவீங்களா? சத்தத்தை காணாம நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களுக்காக கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா, இந்த விசுவாசத்தோட இங்க இருந்து போறீங்க. போய் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய துணையோடு பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது உங்க குடும்பத்தை அசைக்க போறீங்க. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல எதெல்லாம் சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் உடைக்கும்படி கர்த்தரை நீங்கள் ஏவ போகிறீர்கள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் நிமித்தமாக கர்த்தர் குடும்பத்துல மாறுதல்களை உண்டாக்க போகிறார். உங்களுக்காக யாவையும் செய்ய போகிற கர்த்தர் முதலாவது உங்க குடும்பத்திற்குள்ள கர்த்தர் அக்கினியை அனுப்ப போகிறார். உங்க குடும்பத்துல மாறுதல்களை உண்டு பண்ண போகிறார். உங்க குடும்பத்துல பாழான இடங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து கட்ட போகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நிர்மூலமாகிறதை கட்டுகிறவர், பாழாய் போயிருக்கிறவைகளை எடுப்பிக்கிற கர்த்தர். முதலாவது உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ண போகிறார். அடுத்தது நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடங்கள்ல உங்கள் நிமித்தம் கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ண போகிறார். நீங்கள் தேவனுடையவர்கள். உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். தாவீது அப்படி சொல்லுகிறான்.
எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் வேதம் பளிச்சென்று அநேக இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். தாவீதுக்காக அப்படி தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்கள் என்னென்ன? ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய இருதயத்தை அசைத்த தாவீதினுடைய கேரக்டர்ஸ், தாவீதினுடைய குணாதிசயங்கள், 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தாவீதுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஏன்? இல்லாவிட்டால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி 100க்கு 200% நம்பிக்கையோடு தாவீது முழங்கினதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் குறிப்பெடுக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம், கர்த்தர் பேரிலே அவன் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். தேவன் மேல அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு பயங்கரமான வைராக்கியம் இருந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26 மற்றும் 36 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26 மற்றும் 36 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பிலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கும் விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றான். அந்த ஜீவனுள்ள, அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை இவன் நிந்திக்கிறான். இவன் எம்மாத்திரம்? இவனுக்கு முன்பாக நிற்பது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அந்த சேனையை வந்து நிந்திக்கிறான். ஐயா ஐயா தாவீது, நீ அவ்வளவு அசால்ட்டா ஜாலியா நீ பேசிட்ட. ஆனா உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறவன் யார் தெரியுமா? கையில 6 விரல் இருக்கு, ஒவ்வொரு கையிலையும் கால்ல 6 விரல் இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து பெரிய யுத்த வீரன். அந்த கோலியாத்து வந்து நின்ற உடனே ராணுவ வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் தாவீது, நீ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன், உனக்கு துப்பாக்கியை கையில பிடிக்க தெரியாது, உனக்கு வில் அம்பு உனக்கு பழக்கம் கிடையாது. உனக்கு பழக்கமானது ஒன்னே ஒண்ணுதான், கோலும் தடியும். இந்த கோலையும் தடியும் எடுத்துட்டு நீ கோலியாத்துக்கு போனா அவன் கையில இருக்கிற ஈட்டியை வச்சு ஒரே குத்தா ஒன்ன குத்தி போட்டுருவான். அவனுடைய பட்டயத்தை வச்சு உன் கழுத்தை தலையை வாங்கிடுவான். இந்த சின்ன தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி ஒன்னால நிக்க முடியாதுப்பா. பாரு, எங்க சேனையெல்லாம் பாரு, அந்த கோலியாத்து வந்து நின்ன உடனே பயந்து நடுங்குகிறதை பார். எல்லாரும் ஓடி ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். கோலியாத்து முகத்துக்கு முன்பாக ஒருவனும் நிற்கவில்லை. அவ்வளவு பயம் அத்தனை பேருக்கும். ஆனா இந்த தாவீது சொல்லுகிறான், அவன் யாராயிருந்தால் எனக்கு என்ன? எவ்வளவு பலசாலியா இருக்கட்டும், எவ்வளவு பெரியவனாக இருக்கட்டும், எவ்வளவு அதிகாரம் நிறைந்தவனாக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அவன் நிந்திப்பது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கப்படும் போது நான் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? நான் ஆண்டவருக்காக இறங்க வேண்டாமா? நான் எனக்காக யுத்தம் பண்ண போகல, சவுலே உமக்காக யுத்தம் பண்ண போகல. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான். தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு அவன் யார்? எனவே நான் அவனுக்கு விரோதமாக போகிறேன். கர்த்தர் என் கூட இருப்பா. ஒரு சிங்கத்தை நான் கொன்றேன், ஒரு கரடியை நான் கொன்றேன். இந்த பெரிய கோலியாத்தும் எனக்கு சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் தான் இருப்பானே தவிர இவனை நான் வேறொன்றும் நான் வித்தியாசமாக பார்க்கவில்லை. ஆண்டவர் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம். கர்த்தருடைய ஊழியக்காரரை யாரும் தொடக்கூடாது, அவனுக்கு வைராக்கியம். கர்த்தருடைய ஊழியத்தை யாரும் சேதப்படுத்த கூடாது, அவனுக்கு வைராக்கியம். கர்த்தருடைய நாமத்தை யாரும் தூஷிக்க கூடாது, அவனுக்கு வைராக்கியம்.
கர்த்தரை சேர்ந்தவர்களே யாரும் டச் பண்ணக்கூடாது. அவனுக்கு வைராக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு அவ மகிமை எந்த இடத்திலையும் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், அவர் பயங்கரமானவராயிருக்கிறார். அவருடைய சேனையை நிந்தித்தா நான் உற்றுவேனா? தாவீது கூட பிறந்த அண்ணன்மார்லாம் சொல்றாங்க, பைத்தியக்காரா, கொஞ்சம் போல ஆடு இருக்கு வனாந்தரத்துல, அதையும் விட்டுட்டு வந்து இப்போ சாகிறதுக்கா வந்த யுத்தத்துல. மொத்த பேரும் தாவீதை எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? மரணத்திற்கு போகிற தாவீதை போல பார்க்கிறார்கள். கோலியாத்தின் கையினாலே இவன் வீழ்த்தப்பட போகிறான் என்று பார்க்கிறார்கள். கோலியாத்து கொஞ்ச நேரத்தில் இவனை சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. ஏன்னா எதிரி மிக பெரியவன். ஆனா தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான். அதனால நான் கர்த்தருடைய நாமத்தினால போகிறேன். நான் சிறியவனா இருந்தாலும் சரி, நான் நம்பிக்கை வைத்திருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நான் எந்த தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேனோ அந்த தேவன் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? சிஸ்டர், பிரதர், நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? இயேசு மேல பக்தி வைராக்கியம் இருக்கா? நமக்கு மற்ற காரியங்கள் மேல எல்லாம் நமக்கு வைராக்கியம் இருக்கும். மனிதர்கள் மேல ஏகப்பட்ட வைராக்கியம், தீமையான காரியத்திற்கு ஏகப்பட்ட வைராக்கியம். ஆனா கர்த்தர் மேல வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்காக நான் சாதிக்கணும். கர்த்தருடைய நாமம் இழிவுபடுத்தப்படும் போது நான் அமைதியா இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அவர்களுக்கு விரோதமாக ஒருத்தன் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறான், அவர்களுக்கு பிசாசு வருது. ஆண்டவருடைய பிள்ளைய விரோதமாக மந்திரம் பண்றதுக்கு எப்படி அவருக்கு தைரியம் வரலாம்? நான் வருகிற யுத்தத்திற்கு நான் எழும்புகிறேன் ஆண்டவருக்காக. ஐயா, உங்களுக்கு வரமே கிடையாது. எனக்கு வரம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு சேதத்தை உண்டு பண்ணுகிறான், கர்த்தருடைய நாமத்துக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிறான். அதை பார்த்துட்டு என்னால என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. நான் எழும்புவேன் ஆண்டவருக்காக. நேரடியா போய் பேய துரத்த முடியல, உண்மைதான். முழங்கால் போட்டு அழ போறேன், ஆண்டவரே எப்படி ஐயா, எப்படி உம்முடைய ஜனங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களே, எப்படி எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஜனங்கள் தலை குனிந்து நடக்கிறார்களே, இன்றைக்கு எப்படி ஐயா என் ஜனத்தை நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டுமே, இந்த பெரிய யுத்த களத்திற்கு நான் போக வேண்டுமே. கர்த்தருடைய சேனை எப்படி நிந்திக்கப்படலாம்? கர்த்தருடைய சேனை எப்படி அவமானப்படுத்தப்படலாம்? கர்த்தருடைய ஊழியம் எப்படி? நேற்று சாயங்காலம் நம்ம ஆபீஸ்ல சில வேலைகள் முடிக்கிறதுக்கு 8:45 ஆயிடுச்சு நைட்ல. கிளாடி சிஸ்டர் லீவு, ஸோ அபி மட்டும்தான் இருக்கிறா. சில வேலைகள்லாம் நானே உட்காந்து முடிக்க வேண்டியதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப டயர்டு, இதனால் வேறு வழி இல்லை. எல்லா வேலையும் உட்காந்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகி போச்சு. அப்போ அபி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா நீங்கள் ரொம்ப பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க ஊழியத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், பெரிய ஊழியம் எவ்வளோ பேர் இருக்கிறோம், சொன்னால் செய்கிறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களே, இத்தனை பேர் இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, யாருமே இல்லாத போது எவ்வளோ ஓடி இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ தான் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது ஊழியம், இந்த வேலை கர்த்தருடைய வேலை. என் சொந்த வேலையை நான் செய்யல, எனக்காக ஒரு வேலை செய்யணுமா, அந்த வேலையை தள்ளி வச்சுட்டு நாளை கூட செஞ்சுக்கலாம். ஆனால் அது தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலை மெனக்கிடக்கூடாது, தேவனுடைய வேலை தேங்கி நிற்கக்கூடாது. நம்முடைய சரீரமே கரைந்து போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன். எனக்கு சந்தோஷம் தானே தவிர எனக்கு வருத்தம் கிடையாது. உண்மையில எனக்கு மனசு சந்தோஷம். கர்த்தருக்காக வேலை செய்கிறேன், கர்த்தருக்காக உழைக்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன். ஆண்டவர் மேல தாவீதுக்கு இருந்த வைராக்கியம். அதனாலதான் சொல்றான், ஐயா நான் அவர் மேல அவ்வளவு வைராக்கியம் வச்சிருக்கிறேன், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா அவனுக்கு ஆண்டவரை பற்றி அழகா தெரியும். அவர் தான் சொல்லியிருப்பார் இல்லையா, உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும்
புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். அது 3 வார்த்தையில முடிச்சிட்டாரு. இப்போ இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி தாவீது சொல்றதா இருந்தா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்கு வைராக்கியம் உள்ளவராக அவர் வெளிப்படுவார். யாரெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, இயேசுவின் நாமத்திற்காக யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, அவர்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாக இறங்குவார். இது தேவனுடைய ஊழியம். வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமா இறங்குவார். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படணும். நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்குவார். ஐயோ, ஆத்துமாக்கள் மீட்கப்படணும். எல்லா ஜனங்களும் தேவனுடையவர்கள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படணுமே, இதற்காக நான் இறங்கி ஓடுறேன். ஜனங்களுடைய மீட்புக்காக நான் ஓடுகிறேன். வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக நிற்பார். உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருப்பார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான் பாருங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் சாதாரணமா வைராக்கியமா இல்ல, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். யார் அவன்? எலியா என்ற ஒரு மனிதன். இந்த எலியா என்கிற மனிதனை குறித்து யாக்கோபு எழுதும் போது எழுதுகிறார், அவர் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் எலியா. ஆனா இந்த எலியாவுக்குள்ள இருந்த ஒரு ஸ்பெஷலான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கர்த்தர் மேல இருந்த வைராக்கியம். எலியா வாழ்ந்த சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள். எலியா எந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தான் தெரியுமா? ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதுதான் எலியா வாழ்கிறான். இந்த ஆகாப் ராஜா யார்? மற்ற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இஸ்ரவேலை அதிக பாவத்திற்குள் நடத்தினவன் இந்த ஆகாப். இஸ்ரவேலை அதிக கேடாக நடத்தி கொண்டிருந்தவன் இந்த ஆகாப். இப்ப எலியா ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான். என்ன வைராக்கியம் பாராட்டுகிறான்? ஐயோ, இந்த தேவ ஜனங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள், தனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு இந்த பொல்லாத விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார்களே. மெய்யான தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு இந்த ராஜாவுக்கு பயந்து ராஜா காண்பிக்கிற வழியில இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களே. எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? யாரெல்லாம் வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவர்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலையில ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். நல்லா கொஞ்சம் டீப்பா யோசித்து பாருங்களேன். இப்ப ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்னு எலியா ஒரு சவால் விட்டுட்டார். என்ன சவால் விட்டுட்டார்னா, என் வாக்கின்படி அன்றி நான் சொல்ற வரைக்கும் வானத்துல இருந்து மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது சொல்லிட்டு போயிட்டாரு. நடந்துச்சா நடக்கலையா? சத்தமா சொல்லுங்க. வானத்துல ஒரு டிராப் பனி வந்துச்சா? ஒரு டிராப் மழை பெஞ்சுதா? எவ்வளவு நாள்? 3.5 வருஷம். 3.5 வருஷம் கர்த்தர் எலியாவின் சொற்படி செய்தார். எலியா சவால் விட்டான், உடனே ஆண்டவர் செயல்பட்டுட்டாரு. நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய ஆரம்ப காலத்துல இதெல்லாம் எனக்கு பயங்கரமான வைராக்கியம். நான் உடனே எழுதி வச்சேன். என்ன எழுதி வச்சேன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு கர்த்தருக்காக கிணத்துல குதிக்கிறவனுக்காக கர்த்தரும் கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் சொன்னாரா, கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் செய்து விடுவேன், எதை வேண்டுமானாலும் இழந்து விடுவேன். இயேசுவுக்காக 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 என்று யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். இந்த மனுஷன் யார் தெரியுமா? யெகூ. யெகூ என்கிற ஒரு மனுஷன்.
இந்த யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் எலியாவுக்கு சொன்னார். எலியாட்ட தான் சொன்னார். எலியாட்ட ஏன் ஆண்டவர் யெகூவை அபிஷேகம் பண்ண சொன்னார்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டரி, அது வேற மாதிரி போயிடும். இருந்தாலும் நான் டச் பண்ணிட்டு போறேன். ஊழியத்தில் திடீர்னு வந்த பிரச்சனையின் நிமித்தமாக ஆகாபை சாட்சிட்டான் எலியா. இப்போ திடீர்னு ஏசபேல் முளைச்சி நாளைக்கு உன் தலையை நான் வாங்க போறேன்னு சொன்னான். திடீர்னு ஊழியத்தில் வந்த பிரச்சனையின் நிமித்தமாக ஐயோ என்னடா அது பிரச்சனை தாங்கவே முடியல, போதும் அப்படின்னு எலியா சொன்னார். ஊழியம் முடியலப்பா, போதும், எனக்கு போதும் அப்படின்னு ஊழியத்தில் சொன்னார். அதனால தான் எப்பவுமே சொல்றது உண்டு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு தாண்டி போறதுக்கு பலனைத்தான் கர்த்தர்ட்ட கேட்கணுமே தவிர எனக்கு போதும், ஊழியம் போதும், எனக்கு வேலை போதும், எனக்கு ஆயுசு போதும் அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்றோமோ சொன்ன உடனே கர்த்தர் சரி நீனே போதுன்ட்ட உனக்கு போதும்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். தெளிவா இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதை கனியை புசிப்பார்களா. எலியா சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் இல்லப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், சரி போதும்பா, நீனே போதும்னு சொல்லிட்ட. ஏன்னா உனக்கு ஊழியத்தின் மேல ஆசை இல்லை, இன்னும் ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இல்லை. அட எலியாவே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆகாபே அசைச்சிட்ட, அவ்வளவு தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்னு போட்டுட்ட, முழு தேசத்தின் ஜனங்களையும் கர்த்தர் பக்கம் திருப்பிட்ட, இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிற எலியாவே, இந்த ஒரு ஏசபேல நான் பார்க்க மாட்டேனா? அந்த எண்ணம் எலியாவுக்கு இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், உனக்கு இவ்வளவு சோர்வு வந்துட்டா, இந்த அளவுக்கு சோர்ந்துட்டியா, சரி போதும்பா போதும். ஆனா பவுல பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஒரு வார்த்தை இருக்கும், ஆசையாய் தொடருகிறேன். எப்படி தொடர்றாரா? ஆனா பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடி, உத, நிர்வாணம், குளிர், பட்டினி, அப்புறம் பஞ்சம், கப்பர் சேதம், கள்ள சகோதரர்கள் கூட இருந்தே குளிப்பறிச்சவங்களா இருந்திருக்காங்க பவுலுக்கு. கள்ள சகோதரர்களாலே வந்த மோசம், அப்புறம் திருடர்கள் கள்ளர்களாலே வந்த மோசம், அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில பவுல் சொல்றாரு, நான் ஆசையா போறேன்பா, நான் ஆசையா போறேன், ஆசையா போறேன். அதனால வசனம் சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, ஆமா தண்ணீரை ஊற்றுவார். கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. ஆசையே நமக்கு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப முதலாவது இந்த ஆசை இருக்கு பாருங்க. எலியாவுக்கு அந்த ஆசை போயிடுச்சு, இன்னும் சாதிக்கணும்ன்ற ஆசை போயிடுச்சு. ஓ, இதோட பெரிய சத்ரு வந்திருக்கிறானா, அப்ப கர்த்தர் இதை விட பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்ரு நமக்கு, சத்ருனுடைய வல்லமை பெருக பெருக தேவனுடைய வல்லமை, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ எதிரி பெருக பெருக கர்த்தருடைய சேனை நமக்கு பெருகும். சத்துருடைய பலன் பெருக பெருக தேவனுடைய வல்லமை பெருகும். ஒரு நாள் அது குறுகி போகாது. ஆனா எலியா அதை நினைக்கல. போதும் சொன்ன உடனே சரிப்பா போதும். உடனே அடுத்து சொல்றாரு, உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணிரு தீர்க்கதரிசியா. உன் ஊழியம் போதும் எலியா. அதுக்கப்புறம் ஆசகேல் நீ ஒருத்தன் இருக்கான், அவனை நீ அபிஷேகம் பண்ணிரு. அதுக்கப்புறம் யெகூ நீ ஒருத்தன் இருக்கான், அவனை நீ அபிஷேகம் பண்ணிரு ராஜாவா. சம்பவிப்பதாவதுன்னு என்ன நீ சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், எலிசாவின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஆசகேல் வெட்டி போடுவான், ஆசகேலுடைய பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான். இப்படி ஆகாபுடைய வம்சத்தை நான் வேற இருக்க போறேன். அதற்காக ஒன்னிய வச்சிருந்தேன், நீ வேண்டாம் நீ சொல்லிட்ட, அதனால நீ போயிரு, இதுக்கு மேல நீ இருக்காத, போயிரு. அந்த இடத்துல நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணிரு, நான் அவங்கள வச்சு பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதான் எலியாவுடைய சாப்டர். இப்போ எலியா என்ன செய்யணும்? யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்? எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். ரெண்டாவது ஆசகேல் அபிஷேகம் பண்ணணும். மூன்றாவது யெகூவை அபிஷேகம் பண்ணணும். எலியா என்ன செஞ்சாருன்னா யெகூவை அபிஷேகம் பண்ணாம விட்டுட்டார். ஆனா ஆண்டோடைய வார்த்தை மாறி போகுமா? தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாது. அவர் ஒரு தடவை சொன்னதுதான், அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. எனவே அவருடைய வார்த்தை அப்படியே இருந்தது.
இப்ப அவனுடைய சிஷ்யனாகிய எலிசா ஊழியம் செய்யும் போது எலிசாவும் போய் அபிஷேகம் பண்ணல. எலிசா தன்னுடைய வேலைக்காரன் ஒருத்தனை அனுப்பி போய் ஸ்தானாதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நின்று கேளு, இங்க யெகூன்னா யாருன்னு கேளு. உடனே ஒருத்தன் எழும்பி வருவான். வந்த உடனே அவனை தரனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு அறை வீட்டுக்குள்ள போட்டு அவனை பூட்டிட்டு அவன் மேல தைலத்தை வார்த்து, கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணார்லான்னு சொல்லிட்டு தாமதியாம கதவை திறந்து நீ ஓடி வந்துருன்ட்டான். இப்போ இந்த யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ யெகூ கையில ராஜ்யபாரம் வந்தது. இப்போ அந்த யெகூ சொல்லுகிறான், அந்த ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் அப்படின்னு ஒருத்தன் வரான். இந்த யோனதாப்பை குறித்து நீங்க எரேமியால நிறைய இடத்துல வாசிக்கலாம். எரேமியால ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க திராட்சரசம் குடிக்கிறதே இல்லை. ஆண்டவர் இந்த யோனதாப்பை சாட்சியா வச்சு சொல்றாரு, பேசுறாரு. ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன்னுடைய சந்ததிக்கு கட்டளை இட்டானே, திராட்சரசம் குடிக்க கூடாது. நீ அதை கேட்டு அந்த ஜனங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? திராட்சரசம் குடிக்காம இருக்கிறாங்களே. அந்த மனுஷன் சொன்னதை கேட்டு இவங்கெல்லாம் இவ்வளவு கீழ்ப்பிடுறாங்களே, நான் சொன்னதை ஏன்டா நீங்க கேட்க மாட்டேன்றீங்கன்னு ஆண்டவர் புலம்புகிறார். சரி, இந்த யோனதாப் அப்படின்ற வந்த உடனே யோனதாப்பை பார்த்து யெகூ கேட்கறான், என் இருதயம் கூட செம்மையா இருக்குப்பா, அதே போல உன் இருதயமும் இருக்கா? உடனே ஆமா, என் இருதயமும் செம்மையா இருக்கு. உடனே யெகூ கை நீட்டி அவனை தூக்கி தன்னுடைய ரதத்துல உட்கார வச்சுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றான், என் கூட வந்து பாரு, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன்றதை பாரு. ஐயா, எனக்கு ஈகோ இருக்கு, எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு, எனக்கு சுயமரியாதை இருக்கு, அதுக்காகலாம் நான் வைராக்கியமா இல்லை. அது ஈகோ போனா போட்டும், என் பிரஸ்டீஜ் போனா போட்டும், என் மான மரியாதை போனா போட்டும், ஆனா நான் தேவன் மேல வைராக்கியமா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாது, கர்த்தருடைய காரியத்துக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால என்னப்பா செய்ய போற, நீ வந்து பாரு, நான் என்ன செய்ய போறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு தேசத்துக்கு வந்து தேசத்துல ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான் யெகூ. என்ன அறிவிப்பு கொடுத்தான் தெரியுமா? நான் பாகாலுக்கு பண்டிகை கொண்டாட போறேன். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் தேசமெங்கும் பறைசாற்றப்பட்டாச்சு. அந்த அறிவிப்புல ஒரு அறிவிப்பு அழகா கொடுத்தான். என்ன அறிவிப்பு கொடுத்தான்னா, ஒரு பாகாலுடைய ஊழியக்காரன் கூட தேசத்தில் இருக்க கூடாது, மொத்த பேரும் பண்டிகைக்கு வந்துடணும். ஆகாபு பாகாலை சேவிச்சது கொஞ்சம், இந்த யெகூ பாகாலை சேவிக்க போகிறது அதிகம், மிகுதி. அறிவிப்பு கொடுத்தான். எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே சொன்னா, எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுப்பா, மொத்த பேருக்கும் புது ட்ரெஸ் கவர்மெண்ட் கொடுக்குது. யெகூ கொடுத்தான், எல்லாருக்கும் ட்ரெஸ், எல்லாரும் வாங்கி மாட்டிட்டானுங்க, பயங்கர சந்தோஷம். சரிப்பா, பலியிடுங்கப்பா பாகாலுக்கு. பாகாலுக்கு பலியிட்டாச்சு. பாகாலுக்கு எல்லாம் பலி செலுத்தி முடிஞ்ச உடனே யெகூ சொன்னான், உள்ள யாராவது கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கானா, தப்பித்தவரி சிஐடி மாதிரி எவனாவது வந்திருப்பான் பாரு, இருக்கிறானா? இல்லப்பா, யாருமே இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரன் யாருமே இல்லையா? யாருமே கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லை. உடனே யெகூ சொன்னான், வெளியே ஒரு 80 பேரை பட்டயத்தை கொடுத்து ஆடிட்டோரியம் வாசல்ல எல்லா வாசல்லையும் நிப்பாட்டி வச்சிருந்தான் கரெக்டா. அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருந்தான், அவனை யாரையாவது ஒருத்தனை தப்ப விட்டியன்னா உன் தலையை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சு நேர ஆர்டர் கொடுத்தான், எல்லாம் உள்ள வந்து வெட்டுன்னா. பாகாலுடைய ஊழியக்காரங்க அத்தனை பேரையும் யெகூ அழகாக ஒரே நாள்ல கொண்டு நிர்மூலமாக்கி, வசனம் சொல்லுகிறது, இப்படி பாகாலை இஸ்ரவேலின் தேசத்தை விட்டே யெகூ அப்புறப்படுத்தி விட்டான். நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? ஹலோ, நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? நம்ம கண்ணெதிர நம்ம பிள்ளைகள் அழியல, நம்ம கண்ணெதிர நம்முடைய பிள்ளைகள் அழியல, நம்ம கண்ணெதிர விபச்சாரம் பெருகல, நம்ம கண்ணெதிர நம்முடைய சந்ததி பாழாயிட்டுல, ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் இருந்து வருதா? என் குலம் அழிகிறது, நான் எப்படி அதை பார்ப்பேன்? என்னுடைய இனத்தினுடைய அழிவை நான் எப்படி பார்ப்பேன்?